வணக்கம். மூலநோய் உள்மூலம், வெளிமூலம், இரத்த மூலம் போன்ற பல மூலநோய்கள் சிலருக்கு உண்டு. அந்த மூலநோயால் நம்ம பல பேர் பல பிரச்சனைகள் உள்ளாகிறது. கான்ஸ்டிபேஷன், அதாவது மலம் சரியாக வெளியேறாது. இதனால் உடல் கழிவுகள் முறையாக வெளியேறலை. உடல் கழிவுகள் ஏறலைனாலே நம்ம உடல் நோய்கள் பல நம்மிடையே இருக்கும். இந்த மூல நோய்களுக்கு காரணங்கள் தொடர்ந்து வேலை, கம்ப்யூட்டர் வேலை, தொடர்ந்து உட்கார்ந்துட்டே இருக்கிறது, நின்றுட்டே இருக்கிறது, கான்ஸ்டிபேஷன், இதெல்லாம் பல காரணங்கள். மன அழுத்தமும் முக்கிய காரணங்க. இந்த மூல அழுத்தம் நம்மிடையே இருக்கக்கூடிய அந்த மூல பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஒரு அழகான வர்ம பிராண யோகா இருக்குது. உப்பு குத்தி வர்ம பிராண யோகா. இந்த கால் பாதம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கால் பாதத்தில் கடைசியில் இருக்கிறது நம்மக்கிட்ட இருக்கிறது குதிக்கால். இந்த குதிக்காலினுடைய கடைசி எண்டுங்க, மையப்பகுதி. இந்த விரல் வைக்கிறோம் பாருங்கள், இதாங்க மையப்பகுதி. இந்த மையப்பகுதியில் லேசாக தொட்டு பார்த்தோம் எலும்பு முடியும். இதாங்க உப்பு குத்தி வர்மம். இது உப்பு குத்தி வர்ம பிராண யோகா பண்ண போகிறோம். இப்போ கை உள்ளங்கை எடுத்துக்கிட்டோம், இங்கே நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த உள்ளங்கையை இந்த இடத்த வச்சுட்டு உப்பு குத்துறோம் பாருங்கள். செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். 1 2 3 4 அப்படின்னு ஒரு 18 எண்ணிக்கையில் இந்த உப்பு குத்தி வர்ம பிராண யோகா செய்யணுங்க. இடது காலையும் செய்யலாம், வலது காலில் செய்யலாம், 2 காலையும் மாற்றி மாற்றி செய்யலாம். காலையில் 5லேருந்து 7 மணிக்குள்ளே இந்த உப்பு குத்தி வர்ம பிராண யோகா நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா நம்மிடையே இருக்கின்ற இந்த மூல நோய்கள் நம்ம விட்டு விலகுவதை பார்க்கலாம். உடல் கழிவுகள் முறையாக வெளியேறும். உடல் ஆரோக்கியமாக இருப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.